மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் சாதியை விமர்சித்த மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை அரைவேக்காடு என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக விமர்சித்துள்ளார். உச்சபட்சமாக பாஜக தலைவர்களுக்கு இருப்பது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே இஸ்லாமிய சகோதரிகள் ஷாகின் பாத்தில போராட்டம் செய்யும் பொழுது இதே அனுராக் தாக்கூர் அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த இடத்தை காலி செய்யவில்லை என்றால் அவர்களை அடக்கி ஒடுக்குவோம் என்று பேசியிருக்கிறார். கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் அனுராக் தாக்கூர். இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாஜக தலைவர்கள் தேச தலைவர்கள் யாரையும் உள்வாங்குவதில்லை. தேச தலைவர்கள் என்னென்ன எழுதி வைத்திருக்கிறார்கள், என்னென்ன போதனைகளை இந்திய மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் வரலாறு தெரியாத அரைவேக்காடு அனுராக் தாக்கூர் இப்படி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது சாதி மறுப்பு திருமணத்தை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும், அது நடைபெற்றால்தான் இந்த சாதிகள் இல்லாமல் போகும் என்று சொன்னார். அப்படி என்றால் அனுராக் தாக்கூர் யாருக்கு எதிராக பேசியிருக்கிறார்? அவர் நினைத்து பேசியது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை. அவர் பெருந்தன்மையாக நான் இதற்கு மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டேன் என்று ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்கார். ஆனா இது யாரை வைத்து பேசுகிறார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்கு எதிராக அனுராக் தாக்கூர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை வன்மையாக இதை கண்டிக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.